வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் நியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் சுகாதாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து 12th படிச்சிருக்கீங்க, டிப்ளமோ, டிகிரி இது மாதிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸும் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான். சேலரி பொறுத்த வரைக்கும் 18,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 12/11/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர்வைசர் இது மாதிரியான கேட்டகரியில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எங்கேருந்து கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதில் வந்து நீங்கள் உங்களுடைய விண்ணப்பதாரர், உங்களுடைய பெயர், உங்களோட ஜெண்டர், உங்களுடைய திருமண நிலை, தந்தை அல்லது கணவர் பெயர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், மதம் என்ன, வகுப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாதி என்ன, உங்களோட அட்ரஸ்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெம்பரரி அட்ரஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கான கல்வித் தகுதி. ஸோ இதில் வந்து நீங்கள் 10th 12th எது முடிச்சிருக்கீங்களோ அதெல்லாமே எழுதிட்டு எப்போ படிச்சிருக்கீங்க, எவ்வளோ மார்க் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக எழுதிக்கங்க. தென் உங்களுக்கு வந்து அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதலாம், இல்லைனா டேஷ் போட்டுக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய விவரங்கள் என்ன அப்படிங்கிறத எழுதிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சைன் பண்ணணும். இதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர், அதுக்கப்புறம் கேஸ் ஒர்க்கர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸ். ஃபஸ்ட்டு வந்து சூப்பர்வைசர் மேற்பார்வையாளர் அப்படிங்கிற கேட்டகரி, டோட்டலாக 6 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 21,000 சேலரி கொடுத்துருக்காங்க. பிஏ சோசியல் ஒர்க்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிட்டி சோசியாலஜி, சோசியல் சயின்ஸ் இது மாதிரி முடிச்சிட்டிங்கன்னா அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 6 போஸ்டிங் இருக்குது. உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தது அப்படின்னாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து கேஸ் ஒர்க்கர், இதுக்கு வந்து 6 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 12th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதுமானது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,000 சேலரி கொடுத்துருக்காங்க. வெயிட்டேஜ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து முன்னுரிமை இருக்கும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு டெம்பரரி பேசிஸில் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த டெம்பரரி பேசிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அனுப்பக்கூடிய அட்ரஸ் மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 3வது தளம், கூடுதல் கட்டிடம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், மதுரை 625025 அப்படிங்கிற அஃபிஷியலாக மதுரை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையிலேருந்து கொடுத்துக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ.